வணக்கம் நண்பர்களே. ஆஸ்ட்ரோபிக் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்வுறும் கோயில்பட்டி டாக்டர் தங்கவேல் முருகன். வணக்கம் நண்பர்களே. சென்ற பதிவில் கர்மா என்பதை பற்றி இந்த பதிவில் குறிப்பிடுவதாக கூறியிருந்தேன். எனவே இதில் கர்மா பற்றிய ஒரு ஆரம்பகட்ட புரிதலை மட்டுமே என்னால் விளக்க முடியும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். சரி நண்பர்களே, இந்த கர்மா பற்றிய பதிவில் எனது வார்த்தைகள் எதுவுமே எனது சொந்த வார்த்தைகள் அல்ல. அது கிரந்தத்தில் சொல்லப்பட்டவை. அதைத்தான் எனது மொழியில் எனது வார்த்தையில் சொல்லியிருக்கிறேன். எனவே நீ கர்மாவை பற்றி சொன்னதற்கு உங்களிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று மட்டும் என்னிடம் கேட்டுவிடாதீர்கள். ஆதாரம் என்று எதுவுமே இல்லை. அவை எல்லாமே ஜோதிட கிரந்தத்தில் சொல்லப்பட்டவைதான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர். எனவே தனிப்பட்ட ஆதாரங்கள் என்பதை எதுவும் தர முடியாது என்பதை, அத்துடன் இதில் கூறப்பட்ட விஷயங்கள் எதுவுமே யாரையும் கட்டுப்படுத்தவோ நிர்பந்திக்கவோ இல்லை என்பதும், அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை என்பதையும் முதலிலேயே சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே. ஏனென்றால் கர்மா என்பது யாரையும் அவ்வளவு எளிதில் விட்டு வைப்பதில்லை. அதை கையில் எடுக்கும் பொழுதே ஒரு பயம் வருகிறது நண்பர்களே. அதனால்தான். சரி நண்பர்களே, இந்த கர்மா என்றால் என்ன? கர்மா அனைத்துமே கர்மா தான். கர்மா என்றால் வேலை என்று பொருள், நாம் செய்யும் தொழில் என்று பொருள். அனைத்துமே கர்மா தான். எனவே கர்மா என்பதை ஜனனம் முதல் மரணம் வரை நாம் விடும் மூச்சுக்காற்று கூட கர்மாதான். இந்த கர்மாவிற்கு எண்ணற்ற அர்த்தங்கள் இருந்த பொழுதிலும் ஜோதிட ரீதியாக கர்மா என்றால் அதை 3 வகைகளாக பிரித்துள்ளனர் நண்பர்களே. 3 வகை கர்மாவை பற்றி நாம் பேசும் முன்பு, இந்த மனித பிறவி என்பதே முன் செய்த கர்மாதான், முன் செய்த வினைகள் தான், முன் செய்த நன்மைகள் தான், முன் பிறவியில் நாம் செய்த தீமைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முற்பிறவியில் செய்த நன்மை தீமைகளே அதன் அடிப்படையிலேயே இந்த பிறவி நாம் எடுத்து நாம் முற்பிறவியில் செய்த நன்மை தீமைகளுடன் செய்ய முடியாத, அனுபவிக்க மறந்த அல்லது இருந்த ஆசைகளை நம்மால் அனுபவிக்க முடியாமல் போன நிராசைகளாகிவிட்டவர்களை அனுபவிப்பதற்கே இந்த ஜென்மம் வந்திருக்கிறோம் என்பதுதான் ஜோதிடத்தின் ஒரு விரிவாக்கம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். கர்மாவின் விரிவாக்கம் என்றால் ஜோதிடத்தில் இதைத்தான் நாம் சொல்லிக்கொள்ளலாம். சரி, இதை எப்படி 3 பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள்? முதலில், இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் அனைத்துமே பிராரப்த கர்மா என்ற பெயரில், அதைத்தான் நாம் பிராப்தம் என்று சுருக்கமாக கூறுகிறோம். ஸோ நாம் அனுபவிக்கும் பிராரப்த கர்மாவான பிராப்தம் எப்படி வந்தது என்றால், இதற்கு சஞ்சித கர்மா என்ற முற்பிறவியில் நாம் செய்த நன்மை தீமைகளை ஒட்டி அதிலிருந்து நாம் அனுபவிப்பது, அதாவது நாம் சேமித்த நன்மை தீமைகளான சஞ்சித கர்மாவிலிருந்து அனுபவிக்க பிறந்த இந்த ஜென்ம பிராரப்த கர்மா, அதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சரி, சஞ்சித கர்மா அனைத்தையுமே நாம் அனுபவித்து விடுவோமா என்றால் அதிலும் ஒரு கேள்விக்குறிதான் நண்பர்களே. அதில் பாக்கியும் இருக்கலாம், அதைவிட அதிகமாகவும் அனுபவிக்கலாம். ஸோ அதிகமாக எப்பொழுது அனுபவிக்கிறோம் என்பதையும், எப்படி பாக்கி விடுகிறோம் என்பதையும், நாம் இந்த ஜென்மத்தில் செய்கின்ற நன்மை தீமைகள், நமது செயல்கள், பாவ புண்ணியங்கள், இவை அனைத்தும் குடும்பம், மனைவி, மக்கள், கணவன், சொந்த பந்தங்கள், இவர்களுக்கு நாம் ஆற்றுகின்ற செயல்கள், செய்கிற வினைகள், பணம் என்ற ஒன்று, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒன்றுக்காக நாம் செலவிடும் நேரங்கள், செயல்கள், இவை அனைத்துமே ஒரு எதிர்வினையை தருகிறது அல்லவா? அந்த எதிர்வினை தான்
நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த அனுபவித்து கொண்டிருக்கிற எதிர்வினைகளிலும் அனுபவிக்க முடியாமல் போகின்ற வினைகள் அவைதான் அடுத்த ஜென்மத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றன நண்பர்களே. அதற்கு பெயர் ஆகாமிய கர்மா என்று ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ளனர். எனவே நண்பர்களே, இந்த சஞ்சித கர்மா என்பது நமது முன் செய்த பாவ வினைகளின் சேமிப்பு. பாவ வினைகள் என்றால் தீமை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் செய்த அனைத்து நன்மை தீமைகளின் சேமிப்பு. பிராரப்த கர்மா என்றால் அந்த சேமிப்பில் இருந்து, அதாவது பொதுவாக நமது அப்பா, தாத்தா, முப்பாட்டன் இவர்களின் சொத்துக்களை அனுபவிக்கிறோம் அல்லவா, அதுபோல் நாம் சேர்த்து வைத்த சொத்தான சஞ்சித கர்மாவில் இருந்து எடுத்து அனுபவிப்பதுதான் இந்த பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாவை அனுபவிக்கும் பொழுது நமது செயல்கள் இருக்கின்றன அல்லவா, இதில் உள்ள நன்மை தீமைகளை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது, பிரித்து வைக்கும் பொழுது கடவுள் கொண்டு செல்கின்ற ஒரு இடம்தான் ஆகாமிய கர்மா. இதில் நமது நிராசைகளும் சேர்ந்து அடக்கம் நண்பர்களே. எனவேதான் அந்த காலத்தில் மரண தருவாயில் நாம் ஆசைகளை எல்லாம் துறந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைகளையும் மனதில் வைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த பிறவியில் அது நம்மை பாதிக்கக்கூடாது என்ற மனப்போக்கில்தான் இறக்கும் பொழுது எதையும் கவலைப்படாதீர்கள், எதையும் நினைக்காதீர்கள், ஆண்டவன் பெயரை மட்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியே நம்மளை கொண்டு வந்தனர் நண்பர்களே. ரீதியாக 3 வகையான கர்மாக்கள், அது என்னவென்பதை பார்த்தோம். சரி, இதை ஏன் நமக்கு சொல்கிறேன், எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த கர்மாவின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்வதன் மூலம் நம்மை நாமே திருத்தி கொண்டு வாழ்வதற்கு மிக எளிதாக இருக்கும் என்பதால் தான். ஏன் நம்மை நாமே திருத்தி கொள்ள வேண்டும்? அதுதான் ஆகாமிய கர்மாவை குறைத்து கொள்வதன் மூலம் சஞ்சித கர்மாவான நமது நல் சேமிப்புகளை கூட்டிக் கொள்வதால் அடுத்த பிராரப்த கர்மாவான அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பதற்கென்று நன்மைகள் மட்டுமே இருக்கும் பொழுது நமது வாழ்க்கை சிறக்கும் என்பது ஒரு தத்துவம். இதை புரிந்து கொள்ளும் பொழுது நம்மை நாமே திருத்தி கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்வோம். இந்த சஞ்சித கர்மாவை எப்படி நாம் சேமிக்கிறோம் என்றால், ஊழ்வினை என்று சொல்வார்களே, அந்த பிராரப்த கர்மாவை அனுபவிக்கும் சமயத்தில் உதாரணமாக ஒரு குழந்தையை நாம் உருவாக்குகிறோம் என்றால் அது 2 உயிர்களின் சஞ்சித கர்மா. அந்த குழந்தை பிராப்தம் என்ற பிராரப்த கர்மா. அதற்காக நாம் உழைப்பு என்பதை, செல்வம் என்பதை சேர்த்து வைக்கவும், உழைப்பை கொண்டு போய் சேர்க்கவும், உழைப்பினால் வரும் செல்வத்தினால் அந்த குடும்பத்தை நடத்தவும், குழந்தைகளை பாதுகாக்கவும், நமது குடும்பத்தை பாதுகாக்கவும் நமது செயல்களானது ஓடிக்கொண்டே இருக்கின்றன அல்லவா. அவைகளின் மூலம் எதிர்ப்படும் எதிர்வினைகள் தான் உங்களுக்கு ஆகாமிய கர்மாவாக அடுத்த ஜென்மத்துக்கு செல்கிறது. எனவே தான் நண்பர்களே, பொருள் தேடுவதிலும் சரி, சுகம் தேடுவதிலும் சரி, அடுத்தவர்களுக்கு தீமை செய்வதிலும் சரி, நன்மை செய்வதிலும் சரி, சொந்த பந்தங்களுடன் நாம் உறவாடுவதிலும் சரி, எல்லாமே ஒரு எதிர்வினைகள் உண்டு. அந்த எதிர்வினையின் வெளிப்பாடு இந்த ஜென்மத்திலும் நாம் அனுபவிக்கலாம். அது அனுபவிக்காமல் விட்டு சென்றதை அல்லது நமக்கு திருப்பி கிடைக்காமல் இருந்ததை அடுத்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மாவாக எடுத்து செல்கிறோம். நன்மைகள் செய்து அது நமக்கு திருப்பி கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு சேவிங்ஸ், கிரெடிட்ஸ் என்று கூட நாம் சொல்லிக்கொள்ளலாம். அதே சமயம் தீமைகள் செய்து அது நமக்கு திரும்ப கிடைக்காமல் இருந்தால் இந்த ஜென்மத்தில் நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம். ஆனால் நண்பர்களே, மறந்துவிடக்கூடாத ஒரு விஷயம், கண்டிப்பாக அது அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை என்பதைத்தான் ஜோதிடம் சொல்கிறது. அந்த ஜோதிடத்தில் அந்த ஒரு விஷயத்தை, அதாவது நீங்கள் செய்த நன்மை தீமைகளை அடுத்த ஜென்மத்திற்கு கொண்டு வந்து உங்களுக்கு தருபவர் தான் சனி பகவான். எனவே தான் நாம் அனைவருமே அந்த சனி பகவானை பார்த்து மிகவும் பயப்படுகிறோம். அவர் பயப்படக்கூடிய கிரகமோ கோளோ இறைவனோ அல்ல. அவர் நீங்கள் செய்ததை உங்களுக்கு
விட்டு போனதை, நீங்கள் செய்ததில் உங்களுக்கு விட்டு போனதை திரும்பச் செய்ய உங்கள் வாழ்க்கையில் வந்து நடனம் புரிகிறார் என்பதுதான் அர்த்தம். அது எப்படி என்பதையும், இந்த கர்மாக்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன, அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதையும் அடுத்த பதிவில் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன் நண்பர்களே. இந்த பதிவின் மூலம் கர்மா என்றால் என்ன, அதை நாம் எப்படி உருவாக்குகிறோம், அடுத்த ஜென்மத்திற்கு அதை எப்படி எடுத்துச் செல்கிறோம், இந்த ஜென்மத்தில் நாம் செய்த கர்மாவை எப்படி அனுபவிக்கிறோம் என்பதை நான் சுருக்கமாக கூறியதன் விளைவாக கண்டிப்பாக அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது என்பதை அடுத்த பதிவில் காணலாம் நண்பர்களே. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தங்கவேல் முருகன், கோயில்பட்டி.